Hi guys, welcome to JJ Mom's Lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சேனலோட ஹீரோ வந்து டூத்பேஸ்ட்டு பர்பஸை அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு சில டிப்ஸ் செய்ய போகிறோம். இந்த பர்பஸை வச்சு பல விதமான டிப்ஸுகள் செய்யலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Subscribe and like. அப்படியே மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ வாங்க மக்களே, என்னென்ன டிப்ஸ்னு பார்ப்போம். இது உங்களுக்கு கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டிப் நம்பர் 1, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம முகம் சமயத்தில் கருப்பாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சமாக பர்பஸ் எடுத்துக்கிறங்க. எடுத்துக்கிட்டு வெள்ளை கலர் தான் இதுக்கு வேணும். எடுத்துக்கிட்டு இந்த முகத்தில் இப்படி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஒரு அரை நிமிஷம் சென்று நீங்கள் கழுவிடுங்க. கையினால் நான் வந்து 5 நிமிஷம் வச்சுட்டு நான் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழுவுறேன். முகமாக இருந்தால் நீங்கள் அரை நிமிஷத்துக்கு மேலே வச்சுருக்க வேண்டாம். டக்குன்னு கழுவிடுங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து டக்குன்னு கழுவிடணும். ஒரு அரை நிமிஷம் முகத்தில் இருந்தாலே போதும். இது வந்து ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறோம், ஒரு சிலருக்கு ஒத்துக்கிறாது. நான் அதுவும் சொல்லிடுறேன், சரியா? இந்த டிப்ஸ் வந்து 25 வருஷத்துக்கு முதல்ல என் பெரிய மகன் படிக்கிற காலத்தில் அவங்க டீச்சர் சொன்னது. அவர் வந்து 9வது படிக்கும்போது அவங்க டீச்சர் சொன்ன டிப்ஸ் இது. அதிலேருந்து என் மகன் செய்வார். இது நான் அப்பப்போ செய்வேன். ஆனால் ஒரு சிலருக்கு இது வந்து பரு வரும், அதை பார்த்துக்கிறங்க. பரு வரலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கழுவிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசியில் கூட போக வேண்டியதில் உங்கள் முகம் அப்படியே பளிச்சுட்டு இருக்கும். எப்போவுமே நல்லா வெளுப்பாக இருக்கும். அந்த கருமையெல்லாம் இருக்கவே இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒத்துக்கிறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். பரு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஓகே இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். டிப் நம்பர் 2, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்பு தான். இயற்கையாகவே நம்மளுக்கு இயற்கையாக சூடு இப்படின்னு பட்டுருச்சு அப்படின்னா டக்கு நம்மளுக்கு யாவும் வருது. பர்பஸையை வந்து நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் யாவும் வரும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே அது வந்து இருக்கும். நம்ம அதை எடுத்து டக்குன்னு தடவிடுவோம் ஒரு அவசரத்துக்கு. இது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஜில்லுண்டு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி இது ஒன்றுமில்லை, நம்மளுக்கு எரிச்சலை நீக்கும், அவ்வளோதான். இப்போ வாங்க அடுத்த டிப்போம். டிப் நம்பர் 3, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பர்பஸை எடுத்துக்கிறோங்க. நம்ம மதில்களில் வந்து சமயத்தில் ஏதாவது ஆணி அரைஞ்சிருப்போம், இல்லை ஏதாவது மாட்டியிருப்போம், அதை கலட்டி வச்சுருவோம். அப்புறம் அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஓட்டையாக இருக்கும். அதுக்கு நம்மளுக்கு வெள்ளை சிமெண்ட் சமயத்தில் வீட்டில் இருக்காது. அதுக்கு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பர்பஸை இருக்கும். அதை நீங்கள் வைங்க. இந்த மாதிரி வச்சு இப்படி வச்சுருங்க. அதுவே வெள்ளை கலராக இருந்தால் நீங்கள் வெள்ளையை வைக்கலாம். அதுவே உங்களுக்கு கலராக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்பஸில் வந்து கொஞ்சமாக கலர் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் கல்லுக்கு தக்கன உள்ள கலரை வச்சிட்டிங்கன்னா எதுவுமே தெரியாது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி பஞ்சை வச்சு இப்படி தொடச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சுத்தமாயிரும். டிப் நம்பர் 4, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி தரையில் வந்து சமயத்தில் திடீர்னு ஓட்டை இருக்கும். அதை நம்ம கண்டுக்கிறாமல் விட்டோம் அப்படின்னா அதில் வந்து புழு இல்லைன்னா பூராங்கில் கூட வர்ற சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வரும். அது டக்குன்னு என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டில் வெள்ளை சிமெண்ட் கருப்பு சிமெண்ட் இல்லை அப்படின்னா பர்பஸையை வச்சு நீங்கள் இப்படி தடவிடுங்க. தடவி இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா புருசை வச்சுக்கிட்டு கூட, பல்லு புருசு இருக்குல்ல, அதை வச்சுட்டு கூட நீங்கள் இப்படி செய்யலாம். ஆனால் நான் இப்படி கையை வச்சு தான் இறக்க செய்வேன். நான் வந்து வெள்ளை தரைக்கு வந்து எப்போவுமே நான் வந்து கருப்பு சிமெண்ட் வச்சு மூடிடுவேன். மதிலுக்கு வந்து இறக்கி வெள்ளை சிமெண்ட் வைப்பேன். சமயத்தில் இல்லைன்றா தான் நான் இந்த பர்பஸை நான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு அப்படி இறக்கம் அப்படியே செய்யணும். அப்படியே செஞ்சீங்க அப்படின்னா அந்த ஓட்டையில் எல்லாம் மூடிடும். அப்புறம் என்ன செய்யணும், ஈர துணி இல்லை ஈர பஞ்சு வச்சு நல்லா தொடச்சிடணும். கையில் தொடச்சா கூட நம்மளுக்கு போகாது. நம்ம கரெக்டாக தொடச்சிடணும். இல்லை எல்லாமே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். ஈரமாக வச்சுக்கிறணும். துணியவோ பஞ்சையோ ஈரமாக வச்சுக்கிட்டு தொடச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓட்டைக்கில் எல்லாம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பர்பஸாக இருக்கும். வெளியில் உள்ளதை தொடச்சிடுறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சுக்கிறோங்க. கண்டிப்பாக நம்ம செய்யணும். செஞ்சாலும் நம்ம கொஞ்சம் அழகாக கொஞ்சம் சுத்தமாக செஞ்சிடணும். ஃபினிஷிங் வந்து கரெக்டாக முடிச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை திட்டாக இருக்கும். மறுபடியும் அந்த இடத்துக்கு நம்ம போய் செய்ய மாட்டோம். செய்யும்போதே கரெக்டாக செஞ்சிடணும். இப்போ வாங்க அடுத்த டிப்பும். டிப் நம்பர் 5, நம்ம சுவிட்ச் பாக்ஸ் போடுற இடத்துல எப்போவுமே நம்மளுக்கு வந்து கைப்பட்டு சமயத்தில் அழுக்கு இருக்கும். அதுவே நீங்கள் வந்து கித்தா பெயிண்ட் அடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் சும்மா ஈரத்துணியை வச்சு தொடச்சாலே போயிடும். சாதாரண பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்பஸையை வச்சு ஒரு பஞ்சில் இப்படி லேசாக தடவிக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த இடம் வந்து பெயிண்ட் வெளியாகாது, அந்த அழுக்கு மட்டும் வெளியாயிரும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதுவே நீங்கள் கித்தா பெயிண்ட் அடிச்சிங்க அப்படின்னா ஈரத்துணியை வச்சுட்டு தொடச்சாலே போயிடும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்மளுக்கு சுவிட்ச் பாக்ஸு கீழே பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் இது பேரை வந்து ஏதோ எழுதிட்டு லப்பர் வச்சு அழிச்சு வச்சுருக்காரு. அப்படி இருந்தால் அது வந்து போகலை, அதோட அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அதை இப்போ நான் கொஞ்சமாக அந்த பஞ்சில் வந்து பர்பஸையை வச்சு நான் தேய்க்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு வந்து பெயிண்ட் வெளியாகக்கூடாது. பெயிண்ட் வெளியாகாமல் நம்ம வந்து துடைக்கணும். இதை வச்சு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பெயிண்ட் வெளியாகாது. இப்போ அங்கே அடுத்த டிப் போகலாம். அதே மாதிரியே தான் சுவிட்ச் பாக்ஸ் இடம், நம்ம டாய்லெட்டு கிச்சனில் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த இதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும். அதையும் நம்ம அதே மாதிரியே கொஞ்சமாக பஞ்சில் வந்து பர்பஸையை வச்சு நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக க்ளீனாக போயிடும்.
நம்ம அப்பப்போ தண்ணி வச்சு துடைக்கத்தான் செய்வோம். குட்டீஸ் இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். இல்லைன்னா ரொம்ப அழுக்காக்கிடுவாங்க. அழுக்காக தான் இருக்கும். அதுவும் கிருமிகள் தானே, அதை கரெக்டாக நம்ம துடைச்சிடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7வது டிப்பு பார்ப்போம். இது உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு பூட்டை வந்து சுத்தம் பண்ணி காட்ட போகிறேன். இந்த பூட்டு வந்து நான் யூஸ் பண்ணி 20 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த அழுக்கை வந்து எப்படி வெளியாக்கலாம் அப்படின்னு. பூட்டு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டீலில் இருக்கிற எல்லா பொருளையுமே இதே மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கரலாம். நான் உங்களுக்கு பூட்டை காட்டுறதுக்கு காரணம் வந்து சின்ன பொருளாக இருக்குது, கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு காட்டிடலாமேட்டு தான் காட்டுறேன். டாய்லெட்லாம் போய் காட்டுறதுக்கு நம்மளுக்கு ஆள் வேணும், ஃபோனை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதனால் உங்களுக்கு நான் எப்படி காட்டுறேன் பாருங்கள். இந்த பூட்டு வாங்கி 20 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்குள்ள அழுக்க பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து வெளியில் கிடக்கிற பூட்டு. வீட்டுக்குள்ளே இருக்கிற பூட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது. வெளியே இருக்கிற பூட்டுனால நம்மளுக்கு வந்து அழுக்காக இருக்குது. ஆனால் வாங்கி நம்ம 20 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் உழைச்சிக்கிட்டு தான் இருக்குது. நல்லா பூட்டுன்னு நினைக்கிறேன். 5 பூட்டு ஒன்றா சேர்த்து வாங்கினோம். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு. இந்த மாதிரி சாவிகள், இந்த மாதிரி ஸ்டீலோட சாவிகள் இருந்தால் கூட நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னு, பல்லு மருந்து வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டிங்க அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு வெளியே ஏறும். நல்லா புது புட்டு மாதிரி, புது சாவி மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இது செய்கிறதுக்கு டைம்னு பார்த்தா நம்மளுக்கு வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தான், ஒரு பூட்டு சாவிக்கு செய்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பார்க்கவும் நல்லா பளிச்சுட்டு இருக்கும், அழுக்காக இருக்காது. இந்த மாதிரி கழுவிடுங்க. இது வந்து பைப்பு, ஸ்டீல் பைப்பு, கொலுசுங்க, வெள்ளி கொலுசுங்க, வெள்ளி பாத்திரங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் செய்கிறது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ வாங்க 8வது டிப் பார்க்கலாம். ஒரு பழைய பல்லு புருசு, அதே பல்லு புருசு தான், பழசு தான். அதில் எடுத்து கொஞ்சம் பர்பஸையாக வச்சுக்கிறோங்க. என்ன பேராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கலராக இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்மளோட பேசனை தான் கழுவ போகிறோம். காலை வெயில் பாருங்கள், நல்லா அழகாக அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது மார்னிங் கரெக்டாக 8 மணி நான் செய்யும்போது. அதை வந்து நம்ம கரல் உள்ள இடத்த முதல்ல வந்து ப்ரஷ் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிடுங்க. உடனே நம்மளுக்கு அந்த கரல் வந்து வெளியாகாது. ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு வர்றதுக்குலாம் உங்களுக்கு வந்து கீழே உள்ளது நல்லா கரல் வெளியாயிரும். அதுலலாம் கரல் இல்லை. எனக்கு எப்போவுமே அந்த கீழே மட்டும்தான் கரல் லேசாக வரும். அப்புறம் அந்த பைப்பு ஓரத்தில் லைட்டாக இருக்கும். இது நான் தேய்ச்சே வந்து 1 மாதம் ஆச்சு. கரல் வர்றதுக்காண்டியே வச்சுக்கிட்டு இருந்தேன், இந்த வீடியோக்காண்டியே வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பஞ்சு வச்சு எல்லா இடம் தேய்ச்சிட்டு அப்புறம் அதே ப்ரஷ்ஷை வச்சுக்கிட்டு அப்படியே தேய்ங்க. உங்களுக்கு நீங்களே பாருங்கள் அந்த அழுக்கு வெளியேறத. நான் அழுக்கு இல்லாமல் தேய்ச்சேன்னா உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்ட முடியாது. அதனால தான் நான் 1 மாதம் இந்த பேசனை கழுவவே இல்லை. இந்த பாருங்கள், சுற்றி எப்படி அழுக்கு வெளியாக இருக்குது பார்த்தீங்களா. மொதல் அழுக்கு வெளியாகலை. கொஞ்சம் நேரம் சென்று நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை ப்ரஷ் பண்ணணும். பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வெளியாயிரும். ஈஸியாக நம்ம மெனக்கெடாமல் அழுத்தி தேய்க்காமல் நம்ம அழகாக வெளியாக்கிடலாம். அப்புறம் அந்த பஞ்சில் வந்து ஏற்கனவே வச்சுருக்குறோம் பாருங்கள் பர்பஸை, அதை வச்சு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா பல ஆயிரும். புது பேசன் மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. நான் கழுவி காட்டுறேன். இப்போ அந்த பஞ்சு ப்ரஷ் எல்லாத்தையுமே கழுவி வச்சிட வேண்டியது. இப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ பலன்னு எவ்வளோ மினுமினுண்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா வித்தியாசம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், see you.